படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்ட்டு நம்ம அன்னைக்கு போன படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூணு மணி படத்துக்கு 2 மணிக்கே ஃப்ரெண்ட்ஸோட பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இது சென்னையில் இருக்கிற பிரபலமான தியேட்டரில் ஒன்று. இதோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக செக்கிங் முடிஞ்சு நம்ம தியேட்டருக்குள்ளே வந்துட்டோம். நம்ம புக் பண்ண சீட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதனால் படிக்கட்டில் மாங்கு நடந்து போயிடலாம். யூஸ்வலாகவே மலையாள படத்தில் பெருசாக கதை இல்லாட்டினாலும் அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸில் நம்ம மனசை கவர்ந்துருவாங்க. இந்த படம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஒரு வழியாக செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. இப்போது டோரை திறந்து உள்ளே போயிடலாம். நம்ம ஃப்ரெண்டு ஏரோவில் தான் பார்ப்பேன்னு சொல்லி அடம் முடித்தான். அவனுக்காண்டி ஏரோவில் புக் பண்ணியிருக்கோம். நம்ம சீட்டு வந்த கொஞ்ச நேரத்தில் படம் போட்டாங்க. பரவாயில்லப்பா, படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. கமல் சார் நடித்த குணா படம் சாங்கு படத்தில் வச்சனால படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருச்சு. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கே சௌக்கியம். பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை நினச்சி பார்க்கும்போது கவிதை மனசில் அருவி மாதிரி கொட்டுது. ஆனால் அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் ஓவரால் இது ரொம்ப நல்ல படம். இந்த படத்தை பார்த்துட்டு ஏதாவது பள்ளத்தை பார்த்தாலே பயமாக தான் இருக்குது. சென்னையில் வேறு அங்கங்கே மெட்ரோ தோண்டி வச்சுருக்காங்க. பார்த்து போங்க மக்களே. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.